ஐனல் முழு அனல் மலி, இந்த உலகத்தை ஆட்சி செய்த அரசர்கள் எங்கே, அடக்கி ஆண்டவர்கள் எங்கே? உயிரை கைப்பற்றப்படுகின்ற நேரத்தில் நரகமும் சுவர்க்கமும் காட்டப்படும். அப்போது சொல்வார்கள், யா அல்லாஹ், நான் மடத்தனமாக வாழ்ந்து விட்டேன், என்னை கொஞ்ச காலத்துக்கு இந்த உலகத்துக்கு திருப்பி அனுப்பு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த மறுமை எப்போது வரும் என்று கேட்கிறாயே, அதற்கு நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். பதில் கொடுக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே அதற்குரிய பதிலை கொடுக்கின்றான். ஒரு சூறு ஊதப்படும் ஒரு நாளிலே. அந்த நேரத்தில் இந்த பூமியையும் மலைகளையும் தூக்கி ஒரே அடியாக அடிக்கப்படும். அந்த நேரத்தில் மறுமையினால் ஏற்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த வானம் அப்படியே பிளந்துவிடும். மலக்குகள் எல்லாம் வானத்தின் கோடியில் தொங்கலிலே நின்று கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் அந்த ரஹ்மானுடைய அரசை 8 மலக்குகள் சுமந்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் இதிலே கூறி, இப்படி நடந்தால் இந்த மலைகளும் பூமிகளையும் தூக்கி ஒரே அடியாக அடிக்கப்பட்டு மலைகள் எல்லாம் தூசி தூசியாக பறந்தால் நீங்கள் அந்த மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா கூற வேண்டாம். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நாள் வரும்போது மஹ்ஷர் மைதானம், இந்த 7 வானங்களை அப்படியே சுருட்டி அல்லாஹு தஆலா ஒரு விரலிலே வைத்துக் கொண்டிருப்பான். இந்த 7 பூமிகளையும் அப்படியே சுருட்டி எடுத்து இன்னொரு விரலிலே வைத்துக் கொண்டிருப்பான். இதே போன்று இந்த மரம் மட்டைகளை எல்லாம் சுருட்டி ஒரு விரலிலே வைத்துக் கொண்டிருப்பான். நீங்கள் பார்க்கின்ற லட்சக்கணக்கான மலைகளை அப்படியே எடுத்து ஒரு விரலிலே வைத்துக் கொண்டிருப்பான். எல்லா படைப்புகளையும் இந்த விரலிலே இன்னொரு விரலிலே வைத்துக் கொண்டு கேட்பான், ஐனல் முழு அனல் மலி, இந்த உலகத்தை ஆட்சி செய்த அரசர்கள் எங்கே, அடக்கி ஆண்டவர்கள் எங்கே, கொடுங்கோளர்கள் எங்கே, மக்களுக்கு அநியாயம் செய்த அரசர்கள் எல்லாம் எங்கே? அனல் மலி, என்று நான் தான் அரசன் என்று அல்லாஹு தஆலா கூறுவான். இப்படி இந்த வானம், பூமி, மலைகள், மரம், மட்டைகள், மனிதர்களை எல்லாம் ஒவ்வொரு விரலிலும் அல்லாஹு தஆலா வைத்துக் கொண்டிருப்பான். சற்று சிந்தித்து பாருங்கள், எப்படி இருக்கும்? கற்பனை கூட எங்களால் கற்பனை செய்ய முடியாது. 7 வானங்கள் சுருட்டப்பட்டு ஒரு விரலிலே வைக்கப்படும் என்று அல்லாஹு தஆலா கூறியதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது சஹீஹான ஹதீஸிலே பதியப்பட்டிருக்கிறது. இந்த மஹ்ஷர் மைதானத்தை பற்றி நீங்கள் பார்த்தால் குர்ஆனிலே இறுதி அந்த ஜுஸிலே அதிகமாக அல்லாஹு தஆலா இதை சொல்லியிருக்கிறான். என்ன காரணம்? மனிதர்கள் எப்போதுமே இந்த உலகத்தின் ஆசைகளிலே மூழ்கி கிடப்பார்கள். மறுமையை பற்றி எந்த சிந்தனையும் அவர்களுக்கு இருக்காது. உயிரை கைப்பற்றப்படுகின்ற நேரத்தில் நரகமும் சுவர்க்கமும் காட்டப்படும். அப்போது சொல்வார்கள், யா அல்லாஹ், நான் மடத்தனமாக வாழ்ந்து விட்டேன், என்னை கொஞ்ச காலத்துக்கு இந்த உலகத்துக்கு திருப்பி அனுப்பு, நான் ஒரு சாலிஹான மனிதனாக மாறிவிடுவேன் என்று கெஞ்சி கதறி கொண்டிருப்பான். அப்போது அல்லாஹ் தஆலா சொல்வான், கல்லா, இது நடக்காது, நிச்சயமாக இது நடக்காது. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, நீ மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய உயிரையும் கைப்பற்றும் போது இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். ஆனால் அவனுக்கு உயிரை நாம் மீண்டும் கொடுத்து விட்டாலும், நோயை குணப்படுத்தினாலும் அவன் மீண்டும் பழைய நிலைக்கே போய்விடுகின்றான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அது நடக்காது. எனவே இதையெல்லாம் நன்றாக சிந்தித்து பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு நாள், எப்படிப்பட்ட மஹ்ஷர் மைதானம், அந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று அல்லாஹ் தஆலா இன்னும் கூறுகின்றான். இதா துக்கத்தில் அருள் தக்கன் தக்கா, அந்த நாளிலே இந்த பூமியை அப்படியே தூக்கி தூக்கி அடிக்கப்படும். தூள் தூளாக மாறிவிடும் பூமி. சப்பன் சப்பா, அந்த நேரத்தில் மலக்குகள் அணி அணியாக வருவார்கள். அதிலே அல்லாஹ்வும் வருவான்.
வஜிய யோமாயுதம் ஜஹன்னம், அந்த நேரத்தில் இந்த நரகத்தை இழுத்து கொண்டு வரப்படும் 70,000 கடிவாளங்கள் போடப்பட்டிருக்கும் அந்த நரகத்திற்கு.